Hi friends, வணக்கம். வெல்கம் டு ருச்சி அண்ட் அரோமா. இன்றைக்கி நம்ம ஆப்பிள் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ஆப்பிள் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் அதில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் நீங்கள் பனானா வச்சு கூட செய்யலாம். இது ரொம்பவே எக்ஸாட்டிக்காக இருக்கும். நம்ம பார்ட்டிஸ்க்கு கூட பிரேக்ஃபாஸ்ட்டாக வைக்கலாம். அதில் நம்ம நார்மலாக சாப்பிட்றதுக்கு கூட பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இல்லை கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸாகவும் சர்வ் பண்ணலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 ஆப்பிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஹாஃப் லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. ஹாஃப் ஸ்பூன் சினமன் ஆட் பண்ணுங்கள். பனானா சேர்த்திங்கன்னா கூட சினமன் ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். இது நாட்டு சர்க்கரை, நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லைனா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேனில் இந்த ஆப்பிளை நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே அது கேரமலைஸ் ஆகி உங்களுக்கு அந்த ப்ரௌன் ஹனி மாதிரி கோட்டிங் ஃபார்ம் ஆகி உங்கள் ஆப்பிள் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ஜஸ்ட் இது அப்படியே தான் இருக்குது. நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க. நல்லாவே சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். அடுத்து நம்ம ப்ரெட் ஸ்லைஸ் சைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு எல்லா ப்ரெட் சைஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஆப்பிளுக்கு 6 ப்ரெட்டு தாங்க வரும், கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதை ஃப்ளாட்டன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா சைட்ஸுமே இப்படி இருந்தால் தான் அது ரோல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் சரியாக ஃப்ளாட்டன் பண்ணலைன்னா அது ரோல் பண்ணும்போது உடையும். இப்போ 2 எக்ஸ் எடுத்துக்கிறேன். 2 எக்ஸுக்கு 1 எக்குக்கு 1 ஸ்பூன் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். பட் இது கூட நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணுறதுனால அதுக்கும் 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால், காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. இது சூடாக ஊற்றுனீங்கன்னா அந்த எக்கு பாயில் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஆற வச்சு ரூம் டெம்பரேச்சரில் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த எக் வாஷை நம்ம மேலே பேஸ்ட் பண்ணி விட்டுடுவோம். இது ஜஸ்ட்டு ஒட்டுறதுக்காக தான், ஸ்டிக் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மேலே ஒரு கோட் வச்சுட்டு அதுக்கப்புறம் சீஸ், நீங்கள் எந்த சீஸ் வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. சீஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. அதுக்கு மேலே ஆப்பிள் ஒரு சின்ன லேயர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்தா ரோல் பண்ணும்போது கரெக்டாக வராது. இப்போ இதை ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னமும் எக் வாஷ் வேணும்னா கொஞ்சம் லைட்டாக அதை போட்டுட்டு அதை ஒட்டினீங்கன்னா அது ஒட்டிக்கும். இது நீங்கள் நல்லா ஃப்ளாட்டாக உங்கள் ப்ரெட்டை பண்ணி வச்சுருந்தா தான் இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது அழகாக வரும், இல்லைனா பிரேக் ஆகும். இதே மாதிரி எல்லா ப்ரெட் ஸ்லைசஸும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம என்ன பண்ணணும், அந்த எக் வாஷில் திருப்பியும் ஒரு டைம் டிப் பண்ணிவிட்டு, இது இவ்வளோ நேரம் டிப் பண்ணக்கூடாது, உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி டிப் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி பட்டரோ இல்லை நீங்கள் ஆயில் எல்லாம் கீ எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இதை எல்லா சைட்ஸுமே நீங்கள் அதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோதான், நீங்கள் இதை எடுத்துடலாம். இப்போ ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் நான் போடுறேன். அப்படியே டிப் பண்ணிவிட்டு டக்குன்னு எடுத்து நீங்கள் போட்டுடணும், இல்லைனா ரொம்ப சாகி ஆகிடும். அதே மாதிரி ஃப்ளேமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் அந்த கலர் நல்லா கோல்டன் கலரில் வரும். 4 சைட்ஸுமே நான் திருப்பி வச்சு எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக வேக வச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னுட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்பிள்ஸ் நிறைய வாங்கும் போதும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ரெசிபி தாங்க நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கும். நான் மேலே கார்னிஷிங்காக சுகர், ஒயிட் சுகர் மேலே கொஞ்சம் போட்டுட்டு சர்வ் பண்ணுறேன். ஜஸ்ட் கார்னிஷிங்காக தான் இது. நான் உங்களுக்கு நார்மல் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டும் காட்டுறேன். அதுக்கு சாதாரண ப்ரெட்டை அந்த எக் வாஷ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதில் ஜஸ்ட் இதை டிப் பண்ணி 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இது எல்லாருக்குமே இந்த மெமரிஸ் இருக்கும். சைல்ட்ஹுட் ஃபேவரட்டான ரெசிபின்னா இது தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹனி இல்லைனா மேப்பிள் சிரப்போடு சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ.